எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் கேமர்ஸ். என்னோட பேர் அஸ்வின். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோன்னு சொல்லலாம். உங்க எல்லாத்துக்கூட ஷேர் பண்றதுல ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை AMD. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. இந்த சமயத்தில் உங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, AMD தரப்புலேருந்து வந்திருக்கக்கூடிய அவங்க நியூ சீரிஸான 5000 G சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் APUஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு எவ்ரிடே டாஸ்க் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த APUs. ஸோ ஒரு கேஷுவலான ஒரு யூசர்ஸ்க்கு மட்டும்தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் நம்மளோட இந்த APU, அதாவது Ryzen 5000 சீரிஸ் G சீரீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த APUs எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக கேம் சேஞ்சராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா AMDயோட நியூ ஜென் ஆர்கிடெக்சரில் இருக்கக்கூடிய ரேடியன் கிராஃபிக்ஸும் வந்து இந்த ப்ராசஸர்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஸ்பெஷல் காரணம் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டெக்னாலஜி தான். ஸோ IGP. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸரில் இன்னுமே வந்து நமக்கு ஒரு ப்ரீமியமான ஒரு குவாலிட்டி கொடுக்குறக்கும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறக்கும் காரணம். ஸோ இந்த 5000 சீரீஸ் APU ப்ராசரை வச்சு நீங்கள் நீட்டாக 1080p கேமிங்ஸ் எல்லாமே வந்து விளாட்லாம். அதுவும் ஒரு சில eSport சைட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100+ FPS கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ பார்ப்போம் பெஞ்ச் மார்க்ஸ் எல்லாம் நம்ம லேட்டராக இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி நம்மளோட AMD 5000 சீரிஸ் G சீரீஸில் என்னென்ன ப்ராசஸர் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, AMD தரப்புலேருந்து மொத்தம் 2 ப்ராசஸரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராசஸர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா AMD Ryzen 5 5600G, அது மட்டும் இல்லாமல் AMD Ryzen 7 5700G அப்படின்னு சொல்லிட்டு 2 ப்ராசஸர் இருக்குது. நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசர் லுக்காக AMDயோட Ryzen 7 5700Gவே வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ராசஸரோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துருவோம். நம்ம 5700G வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 கோர் மல்டி த்ரெடட் ப்ராசஸர். இதோட கிளாக் ஸ்பீட்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு ஒரு 3.8 GHz மேக்ஸிமம் 4.6 GHz வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் ஸ்பீட் வந்து வேரி ஆகும். இதோட கம்பைன்டு கேட்ச் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 MB. அது மட்டும் இல்லாமல் இதில் நமக்கு AMDயோட ரேடியன் கிராஃபிக்ஸ் IGPU வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 CUs வந்து கொடுத்துருக்காங்க. இதோட கிளாக் ஸ்பீட்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 2 GHz அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ப்ராசஸரோட TDP அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 65 வாட்ஸ். ஸோ இந்த ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் லான்ச் ஆச்சு. இதோட வித்தவுட் டேக்ஸ் ப்ரைஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 29,990. ஸோ ப்ளஸ் டேக்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது கூட நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கும்போது. ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஸோ இப்போ இதோட பெஞ்ச் மார்க்ஸை வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷனான Ryzen 5 3400G விட எந்த அளவுக்கு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ பெஞ்ச் மார்க்கான நேரம். நம்மளோட 5700G எப்படி அப்லிஃப்ட் ஆகி மித்த ப்ராசஸருக்கு கம்பேர் பண்ணும்போது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்டிவிட்டி லைனப்பில் வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த பெஞ்ச் மார்க் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா PC Mark 10. ஸோ PC Mark 10 பொறுத்த வரைக்கும் இது ப்ரீவியஸ் ஜென்ரேஷனை விட 44% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் வந்து கொடுத்துருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா Cinebench R20 சிங்கிள் த்ரெட்டடில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 45% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் கொடுத்துருக்கு. இது மட்டுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஒரு பெரிய விஷயமே இருக்கு. நம்ம Cinebench R20ல மல்டி த்ரெட்டட்ல வந்து பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 178% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸரை மட்டும் வச்சு பார்த்தது. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம GPU, அதாவது நம்மளோட APUவோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸரில் நம்ம 3D Mark X வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 31% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் அப்லிஃப்ட் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது மட்டும் தானா இதில் வந்து கேம்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த 5700Gயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் eSports டைட்டில், ஸோ எந்த மாதிரியான டைட்டில்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா CSGO, லீக் ஆஃப் லெஜெண்ட்ஸு, அதுக்கப்புறம் Dota 2, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சில eSport டைட்டில்ஸும் விளாட்லாம். eSports டைட்டில்ஸ் மட்டும் தான் வந்து விளையாடுறதுக்கு இது கேப்பபிள் அப்படின்னு கேட்டால் இல்லை. இதில் நீங்கள் AAA டைட்டில்ஸும் விளாட்லாம். Civilization 6, அதுக்கப்புறம் வந்து Assassin's Creed Odyssey, Fortnite, Metro Exodus, இது மாதிரியான கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இதில் ட்ரை பண்ணலாம். இவ்வளோதானா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இல்லை. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேஷன் ஆஸ்பெக்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இந்த ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும். நம்மளோட 5700Gயில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 கோர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மல்டி த்ரெட்டிங்கும் இருக்கிறதுனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய டிரான்ஸ்கோடிங் வீடியோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் பிரேக் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோஷாப், ப்ரீமியர் ப்ரோ,
அப்புறம் DaVinci Resolve, அப்புறம் 3D மாடலிங், ஸோ இந்த பிளெண்டர் இது மாதிரியான ஒர்க்கில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கெயின் வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேஷனை விட இருக்கும். ஸோ பர்சனலாக நானும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் எல்லாமே தெரிஞ்சு. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு ப்ராசர் வந்து கிடைக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெடிக்கேட்டடான ஒரு கிராஃபிக்ஸும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய 8 கோர், அது மட்டும் இல்லாமல் மல்டி த்ரெட்டிங் இருக்கிறனால இது ஒரு நல்ல ஒரு ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம கொடுத்து வாங்கினவங்க, நம்மக்கிட்ட பிசி வாங்கினவங்களும் ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இது ஒரு நல்ல ப்ராசர் அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னொரு ஒரு சூப்பர் மேட்டர் உங்கள் எல்லாத்துக்கூடயும் ஷேர் பண்ணணும். FSR அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா AMD தரப்புலேருந்து வந்துருக்கூடிய சாஃப்ட்வேர் சைடில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 5000G சீரிஸ் APU ப்ராசஸர்லையும் அவைலபிளாக இருக்குது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து AMDயோட ரேடியன் கிராஃபிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வச்சிருக்கிறனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெசல்யூஷன் பூஸ்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் லேக், அதாவது ஆன்டி லேகிங், உங்களோட ரிஃப்ளெக்ஸ் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இமேஜஸ்க்கெல்லாம் இமேஜ் ஷார்ப்பனிங். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக கம்பேர் பண்ணும்போது விட இந்த FSR ஃபீச்சரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 2.x டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டராக, அதாவது 2.5 மடங்கு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த FSRல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ப்ரீசெட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வெரைட்டியான கேம்ஸ், வெரைட்டியான ப்ரீசெட் குவாலிட்டிஸில் வந்து வச்சு விளையாடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக 4 ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறையாவும் இருக்குது. ஸோ காமனாக இருக்கிறது வந்து நான் என்னென்னு சொல்கிறேன், பர்ஃபார்மன்ஸ், பேலன்ஸ்டு, குவாலிட்டி, அல்ட்ரா குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 4 வெரைட்டி இருக்குது. இதில் உங்களுக்கு பிடிச்ச ப்ரீசெட்டில் வைக்கலாம். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியில் கேம்ஸ் வந்து ப்ளே பண்ண முடியும். அதுவும் நல்ல FPS பூஸ்டோட ப்ளே பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த FSRோட விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த FSR சப்போர்ட்டட் கேம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. காட்ஃபால், ரெசிடென்ட் ஈவில் வில்லேஜ், த ரிஃப்ட் பிரேக்கர், ஆனோ 1800, அப்புறம் பிளாக் டெசர்ட், Dota 2 இது மாதிரியான கேம்ஸ்லாம் இந்த FSR இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில கேம்ஸ், அப்கமிங் கேம்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டைட்டில்ஸ், அதாவது இந்த ஃபார்மிங் சிமுலேட்டர் 22, பிளட் ஹண்ட்டு, ஃபோர்ஸ்போக்கனு, அதுக்கப்புறம் ஃபார் கிரை 6 இது மாதிரியான விஷயங்கள்லாம் அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த FSR. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபார் கிரை 6 மாதிரியான கேம்ஸும் கூட இந்த FSRை வச்சு ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இன்னும் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ ப்ராசர் வந்து பற்றி பார்த்தோம். ஸோ இதுக்கு மதர் போர்ட் காம்பேட்டபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் புதுசாக ஒரு மதர் போர்டு வந்து வாங்கணும், இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒரு AMD ப்ராசர் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒரு பிசி, அதுலேருந்து நீங்கள் இதுக்கு அப்கிரேட் ஆகணும்னாலும் தாராளமாக வந்து ஆகலாம். நீங்கள் புதுசாக வாங்குறதா இருந்தாலும் இதுக்கு மதர் போர்ட்ஸ் என்னென்ன வாங்கலாம். இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஒரு B550 மதர் போர்டோ இல்லை B450 மதர் போர்டு, அது மட்டும் இல்லாமல் X470, A520, B550, X570 இது மாதிரியான சிப்செட் இருக்கக்கூடிய மதர் போர்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் இந்த ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகும். அதுக்கு நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். உங்களோட பயோஸ் வந்து அப் டு டேட்டில் வந்து வச்சுருந்தீங்கனாலே போதும். ஸோ பயோஸ் அப்டேட் பண்ணுறதும் நீங்கள் வந்து உங்களோட மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பார்த்து நீங்கள் வந்து பயோஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் உங்களோட மதர் போர்ட்ஸ் சிப்செட்ஸை பொறுத்த வரைக்கும். ஃபைனலாக நம்மளோட வீடியோவோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். AMD தரப்புலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த 5000G சீரிஸ் ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லலாம். போத்தா கேமர்ஸ்க்காகட்டும் இல்லை ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்காகட்டும் இந்த சமயத்தில் உங்களோட சேவிங்ஸை நிறைய வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த ப்ராசரை வந்து வாங்கலாம். ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு வந்து சொல்லலாம். முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா AMDலேருந்து இவங்க பவர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஆர்கிடெக்சர் Zen 3 ஆர்கிடெக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீமியம் AMD ரேடியன் கிராஃபிக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஸோ இதுவெல்லாம் சேர்ந்து ஒரு கலவையாக ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ப்ராசர் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த தருணத்தில். ஸோ இந்த சுச்சுவேஷனில் நான் வந்து பேசுகிறேன். ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல ப்ராசராக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக இந்த ப்ராசரை வந்து ட்ரை பண்ணலாம் உங்கள் பட்ஜெட்குள்ளே இருக்குது அப்படின்னா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்ட விடைபெறுவது உங்கள் தமிழ் கேமர் அஸ்வின். நன்றி, வணக்கம்.